1968ஆம் ஆண்டு சிம்பிளம் அலாட்மெண்ட் அண்ட் ரிசர்வேஷன் ஆர்டர் அப்படின்று இந்திய தேர்தல் ஆணையத்தோட சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தின் பிரகாரம் அதாவது ரிசர்வ் சிம்பிள்ஸ் அண்ட் ஃப்ரீ சிம்பிள்ஸ் என்று இருக்கிறது. ரிசர்வ் சிம்பிள் என்பது தேசிய கட்சிகளுக்கு முதலாவதாக முதல் அட்டவணையில 5 கட்சிகள் இருக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சி, காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இமாச்சல் அரசுடைய கட்சி, இப்படி என்று சின்னங்கள் இருக்கின்ற புக் சிம்பிள், யானை சிம்பிள், அதே மாதிரி லோட்டஸ் சிம்பிள், காங்கிரஸ் உடைய கை சிம்பிள், இப்படியாக இருக்கின்ற கதிர் அறிவாள் சிம்பிள், சுற்றி அறிவாள் சிம்பிள் இப்படி இருக்கின்றது. இந்த சின்னங்களை எல்லாம் யாருமே பயன்படுத்தக்கூடாது என்று 2003ஆம் ஆண்டு சட்டம் வந்து வரப்பட்டு மத்திய கட்சிகளுக்கு இந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டன. திஸ் இஸ் கால்ட் ரிசர்வ் சிம்பிள். அதுக்கப்புறம் 2004ல வந்து எக்ஸ்ட்ராடினரி கவர்மெண்ட் கெசட் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி இது யாரும் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது இந்திய அரசாங்கம் சட்டம் எடுத்து வந்திருக்கு. அதன் பிறகு ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் 2021 முதல் சிம்பிளாக அதாவது ஆம் ஆத்மி கட்சியும் இதுல வந்து தேசிய கட்சி அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தொடக்கம் சிம்பலும், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய யானை சிம்பலும், அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய கை சிம்பலும், 2 கம்யூனிஸ்ட்ல ஒரு கம்யூனிஸ்ட் வந்து போயிடுச்சு, தேசிய கட்சி அந்த இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு அந்த சிம்பலும், அது மாதிரி வந்து தேசிய மாநாட்டு கட்சி அதுக்கு ஒரு சிம்பலும் இப்படி கொடுத்துருக்காங்க. 5 சிம்பிள், இந்த 5 சிம்பிள் வந்து இன்க்ளூடிங் பகுஜன் சமாஜ் கட்சி இந்த சிம்பிளை வேற எந்த ஃபார்ம்லயும் அசாம் ஜன பரிசுகளை தவிர வேற யாருமே வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது சட்டம் இருக்கின்றது. அப்போ அண்ணன் வந்து பாசத்துல சொல்றாரு, சட்டம் வந்து சிக்கலை உருவாக்கிவிடும். இது நாங்கள் எங்களுடைய கட்சி புதிதாக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எந்த பிரச்சனை முரண்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் எங்களுடைய ஆலோசனையாக சொன்னோமே ஒழிய நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கிறது எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் மனப்பூர்வமாக தெரிவித்திருந்தோம் சேனல்கள் வாயிலாக. ஆகினால் அவர்கள் சட்டத்தின்படி நடந்து கொள்வது என்பது சரியாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய மேல் கட்சி தலைமை என்ன சொல்லியது என்றால், அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள், எந்த முரண்பாடும் வந்துவிடக்கூடாது. அந்த முரண்பாடு வராமல் இருப்பதற்கு அவருடைய கட்சி தலைமைக்கு நம்முடைய சட்ட நகல்களை அவர்களுக்கு வழங்குங்கள். அதை படித்து பார்த்த பிறகு அவர்களுக்கு புரிய வரும். அதன்படி நடவடிக்கை எடுத்த பிறகு நாம் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று எங்கள் கட்சி தலைமை அறிவித்தது. அதன்படி நாங்கள் கட்சி தலைமையின் அறிவிப்பின்படி எங்களுடைய டிஜிட்டல் பார்மட்டில இந்த சட்டங்களை எல்லாம் வழங்கினோம். அதை வழங்கிய பிறகு அதை படித்து எங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லி 4-5 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் தேர்தல் கமிஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிறகும் தெரிந்து வந்த பிறகு உடனடியாக புகார் கொடுக்க வேண்டும். ஆகினால் 4 நாள் கழித்து எங்களுடைய தேசிய செயலாளர் திரு சதீஷ் சந்திர மிஸ்ரா அவர்கள், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் ஆஃப் தமிழ்நாடு, மாநில தேர்தல் ஆணையம் சென்னை, இதற்கு 3க்கும் புகார் எழுதி எங்களுடைய யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் புதிதாக வருகின்ற கட்சி அவர்களுடைய கட்சி கொடியை பயன்படுத்திவிட்டார்கள், அதை பயன்படுத்தக்கூடாது, உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று எங்களுடைய தேசிய செயலாளர் அவர் புகார் கொடுத்திருக்கின்றார். அந்த நகல்களை எங்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் எடுத்து சென்று மாநில தேர்தல் ஆணையத்திடமும் சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் செக்ரட்டரியிலும் சென்று கொடுத்து வந்திருக்கிறார். அதாவது அண்ணனுடைய பாலிசி என்பது எப்பவுமே வந்து அண்ணனுடைய பாலிசி இந்த கட்சி பயன்படுத்தும். அதே நேரத்தில் கட்சியுடைய தன்மானத்திற்கு சுயமரியாதைக்கு ஈடுபட்டு இல்லாமல் நல்ல ஒரு கொள்கை பிடிப்புள்ள கட்சியாக இருந்தால் அதை பற்றி கூட்டணி பற்றி வைத்துக் கொள்வதில் எங்கள் கட்சி எதுவும் தடையை விதிக்கவில்லை. அதனால் அதை கூட்டணி நேரத்தில் அதை பற்றி பரிசீலனை செய்வோம், அதை பற்றி விரிவாக பேசுவோம். இது அதற்கான நேரம் இல்லை என்று நினைக்கின்றேன்.